யாருக்கு அதிக பணம் வரும், யார் அதிகம் சம்பாதிப்பாங்க, நம்ம அதை பற்றி பார்ப்போம். எந்த ராசிக்காரவங்களுக்கு அதிக பண வருவாய் வரும், அதிகம் பொருள் ஈட்டக்கூடிய திறமை இருக்கிறது? மேஷராசிக்காரவங்க 2ஆம் அதிபதி சுக்கிரனுங்கிறதுனால அவங்களுக்கு அதிக வருவாய் ஏற்படும், பணம் அதிகமாக சம்பாதிப்பார்கள். அதே போல் ரிஷபராசிக்காரவங்களும் அவங்க ராசி அதிபதியே சுக்கிரன் அப்படிங்கிறதுனால சுக்கிரனுடைய காரகமே பணம், வருவாய். அப்போ சுக்கிரனுடைய ராசியான ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் அதிகமாக வரும், வருவாய் வரும், நிறைய சம்பாதிப்பாங்க. அடுத்ததாக கன்னிராசிக்காரவங்க, கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சமடைஞ்சால் கூட அதுக்கு 2ஆம் இடம் சுக்கிரன், துலாம் துக்கிரன். அப்போ துலாத்துக்கு அதிபதி சுக்கிரனுங்கிறதுனால 2ஆம் இடம் பணத்தை குறிக்கக்கூடியதுனால வரவு கண்டிப்பாக 2ஆம் இடம் துலாம், அதாவது விருச்சிக கன்னிராசிக்காரவங்களுக்கும் பண வரவு அதிகமாக வரும், துளாராசிக்காரவங்களுக்கும் பணம் அதிகமாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா துளாராசிக்கு அதிபதியே சுக்கிரன் தான். இப்போ சுக்கிரன் பணத்தை குறிக்கக்கூடியது, அதிகமாக சொத்து சேரும், பணம் வரும், வருவாய் வரும். அடுத்ததாக மீனராசிக்காரவங்களுக்கு அதிகமான பணம் ஈட்டக்கூடிய திறமை இருக்கும், அதிகமாக பொருள் ஈட்டுவார்கள். ஏனென்றால் மீனராசியில் சுக்கிரன் உச்சம். இந்த ராசிக்காரவங்களுக்கு அதிகமான பண சம்பாதிக்கும் திறமை ஏற்படும், பண வருவாய் வரும்.